வெல்கம் டு மல்டி ஐடியா. நீங்களும் இந்த மாதிரி saree ப்ரீப்ளேட் பண்ண ஆசைப்படுறீங்களா? ஒரு சாரியை எடுத்து இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் சுற்றி ஹிப் அளவில் வர மாதிரி ஒரு பின் ஒன்று குத்திக்கோங்க. இந்த அளவுக்கு வச்சு, எனக்கு saree கட்ட தெரியும், ஆனால் saree கட்ட ரொம்ப நேரம் ஆகுதுன்றவங்க இந்த மாதிரி saree ப்ரீ ஃபோல்டிங் பண்ணி 5 மினிட்ஸ்லேயே வியர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லென்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. முந்தானி எவ்வளோ வேணும்னு இந்த மாதிரி வச்சு ஃப்ரண்ட்டில் கொள்ளு போடுறதுக்காக மெஷர் பண்ணி அந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முந்தானி எவ்வளோ வேணும்னு சொல்லி கொல்லிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கோங்க. சாரியோட முந்தானியை கொல்லும்போது அது டைட்னஸாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி டோர் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். முந்தானி போடும்போது மேலே ஷோல்டராண்ட ஒரு பின் வரணும். முந்தானியோட ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு பின், நடுவில் ஒரு பின், ஆக மொத்தம் சாரியோட முந்தானியில் மட்டும் 3 பின் போட்டுக்கோங்க. புதுசாக சாரீ கட்ட தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீ ஃபோல்டிங் பண்ண சாரீ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீ ஃபோல்டிங் பண்ண சாரியை கடையில் பை பண்ணணுன்னா மினிமம் 200 ஆகும், மேக்ஸிமம் 1000 கூட ஆகுது. அதனால் நம்ம வீட்டிலே சாரீ எப்படி ப்ரீ ஃபோல்டிங் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கொள்ளு போட்ட முந்தானியை இந்த மாதிரி மேலே போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே கொள்ளு போட போகிறோம். இந்த மாதிரி கொள்ளு போட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பின் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த கொள்ளு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கணும். எல்லா கொள்ளுமே அதில் தெரிகிற மாதிரி இருக்கணும். எங்கள் வீட்டில் டேபிள் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃப்ளோரில் போட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஆள் பிடிச்சி அயர்ன் பண்ணணும். டேபிள்னால் கிளிப்பு போட்டு பண்ணலாம். கீழே போடுற கொள்ளுக்கும் 3 பின் போடணும். ஸ்டார்டிங்கில், மிடில், எட்ஜில். நம்ம ஏற்கனவே கொள்ளு போட்ட முந்தானியை இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய செஸ்ட் அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ராடாக வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தர் ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ப்ராடாக வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு லீனாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம். செஸ்ட் டு ஹிப் வர அயர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அயர்ன் பண்ண கொல்லை திருப்பி இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம். நம்ம அயர்ன் பண்ண கீழே போடுற கொல்லை இந்த மாதிரி திருப்பி போட்டு அதை இந்த மாதிரி போட்டு மடிச்சுக்கோங்க. நம்ம அயர்ன் பண்ண செஸ்ட் ஃப்ளீட்டை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இல்லை பாக்ஸ் ஃபோல்டுக்கோசம் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் 2 தடவை மடிக்கணும். ஃபஸ்ட் டைம் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் மடித்து இந்த மாதிரி 2 தடவை ரைட் சைடில் மடித்து நம்ம மெஷர் பண்ணதை இந்த மாதிரி போட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க முந்தானியை இந்த மாதிரி மடித்து இது அந்த சாரீக்குள்ளே இருக்க கேப்லேயே இன்சர்ட் பண்ணிடலாம். இதுதான் சாரீ ப்ரீ ஃபோல்டிங்கான ஐடியா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.